Hello my dear students, today in 6th English we are going to see the poem Trees. Trees அப்படினா மரங்கள். Trees are very important in our life. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் trees மரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. Why? ஏன்? Because they give us fresh air to breathe. நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறாங்க, fresh air. They give us fruits, nuts, seeds, medicine, paper, furniture செய்யறதுக்கு தேவையான wood தராங்க. They offer us shade, நிழல் கொடுக்கறாங்க. Not only for human beings, for birds and animalsக்கு ஒரு ஷெல்டரா இருக்காங்க. பொல்யூஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. They prevent soil erosion, மண் அரிப்பை தடுக்கறாங்க. They are one of the reason for rain, மழை வர்றதுக்கு அவங்கள ஒரு காரணம். சோ இந்த மாதிரி நிறைய விதமான யூசஸ் நமக்கு ட்ரீஸ் மூலமா கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த ட்ரீஸை பத்தி அவ்வளவு இம்பார்ட்டன்டான அந்த ட்ரீஸ்ல பத்தி நம்ம இந்த போம்ல பார்க்க போறோம். There are different kinds of trees. ட்ரீஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இங்க நமக்கு போம்ல வந்து சில ட்ரீஸ் பத்தியும் அவங்களுடைய யூசஸை பத்தி நம்ம கொடுத்திருக்காங்க. ஸோ வாங்க டீட்டெயிலா போய் போம்குள்ள பார்க்கலாம். Before going to the explanation of the poem, first let us read the poem once. The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. Look at the first line. The banyan is the largest of trees. Banyan tree அப்படின்னா என்ன? ஆலமரம். ஸோ ஆலமரம் தான். It is the largest of trees. ட்ரீஸ்லே பெரிய மரம் எதுனா banyan tree, ஆலமரம். ஸோ நீங்களாம் banyan tree பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வில்லேஜஸ்லாம் போனீங்கன்னா நிறையா இருக்கும். அங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களை மாதிரி கிட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ இந்த banyan ட்ரீக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is notable for its aerial roots that can develop into additional trunks. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த banyan ட்ரீல பார்த்தீங்கன்னா ஏரியல் ரூட்ஸ், அந்த விழுதுகள் மாதிரி சைடில் தொங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன ஆகும், அப்படியே கீழே போய் கிரவுண்ட் நிலத்தை தொட்டு மறுபடியும் அது வேர்களாக மாறுமா. அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம banyan ட்ரீக்கு இருக்கு. அதோட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, இட் இஸ் த நேஷனல் ட்ரீ ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்ம இந்தியாவுடைய தேசிய மரமே banyan ட்ரீ தான். அதுக்கப்புறம் இட் இஸ் அ மெடிசினல் ட்ரீ, மருந்தாகவும் பயன்படுது. and it is a shelter for many birds and animals. அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரீ தான் இந்த banyan tree. so it is the largest of trees. இந்த banyan treeல ஒரு ஸ்பெஷலான ட்ரீயை பத்தி சொல்றேன், அடையார் banyan tree. ஸோ இந்த அடையார் banyan ட்ரீக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அடையார் ஆலமரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்கன்னா அடையாருங்கிற பிளேஸ்ல இருக்கு. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, போதி ட்ரீன்னு சொல்லி. இந்த ட்ரீ பாத்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 450 years old. 450 வருஷம் பழமையான ஒரு ட்ரீ இந்த அடையார் banyan tree. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, இட் இஸ் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் banyan tree. இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் banyan tree தான் இந்த அடையார் banyan tree. அவ்வளோ ஃபேமஸான ஒரு ட்ரீ தான் இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ banyan ட்ரீனாலே அவ்வளோ ஃபேமஸ். ஓகேவா? Look at the second line. The people quivers in the breeze. The people. What is the meaning of people? Peopleங்கிறது அரச மரம். நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க, நம்ம ஸ்கூல்ல கூட இருக்கு அரச மரம். எவ்வளவு சூப்பர்பா இருக்கும். The people quivers in the breeze. What is the meaning of quivers? அப்படியே ஷேக் ஆகுது, அப்படியே சூப்பர்பா ஷேக் ஆகுது. எதுல? in the breeze. அப்படியே காற்று வீசும்போது சூப்பர்பா ஷேக் ஆகுது. இந்த அரச மரத்துக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, they produce high level of oxygen. ஆக்சிஜனை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க.
யாரு? இந்த பீப்பிள் ட்ரீ. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களும் பேர்ட்ஸுக்கு ஒரு ஷெல்டரா இருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த பீப்பிள் ட்ரீ வந்து இட் இஸ் a fast growing tree, ரொம்ப வேகமா வளரக்கூடிய ஒரு மரம். இதை வந்து ஒரு sacred ட்ரீன்னு கூட சொல்லலாம், ஒரு புனிதமான ஒரு மரம்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஃபேமஸ் ஆனதா இந்த பீப்பிள் ட்ரீ. அதான் சொல்றாங்க, the people quivers in the breeze, அப்படியே காற்றுல அப்படியே சூப்பரா ஷேக் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Look at the third line. The coconut grows up straight and tall. Coconut tree, தென்னை மரம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த கோகனட் ட்ரீ எப்படி க்ரோ ஆகுமா? ஸ்ட்ரெயிட் அண்ட் டால், நல்லா ஸ்ட்ரெயிட்டா போகும். பார்த்திருப்பீங்க, அப்படியே நம்ம குனிஞ்சு பார்க்கணும், அவ்வளோ ஹைட்ல இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா போகும், நல்லா டாலா போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? கோகனட் ட்ரீ வந்து இட் க்ரோஸ் அப் டு 100 feet. 100 feet அடி வரைக்கும் என்னாகும்? அது வளரும். இட் கேன் லீவ் 80 to 100 years. 80 to 100 years உயிரோட இருக்கும் கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீ மூலமா நமக்கு நிறைய கிடைக்குது. கோகனட் ஆயில், டெண்டர் கோகனட் இளநீர் சாப்பிட்டிருக்கீங்களா? அப்புறம் கோகனட் தேங்காய், அப்புறம் கொயர் அதோட நார் பார்த்திருப்பீங்க. அந்த நாரை வச்சு நிறைய செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதத்துல நமக்கு கோகனட் ட்ரீ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த கோகனட் ட்ரீ எப்படி வளருதாமா? ஸ்ட்ரெயிட் அண்ட் டால், நல்லா ஸ்ட்ரெயிட்டா டாலா சூப்பர்பா வளருது அப்படின்னு சொல்லி கோகனட் ட்ரீயை பத்தி சொல்றாங்க. Look at the fourth line. The neem tree's fruits are very small. Neem tree, neem tree என்ன? வேப்ப மரம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. So the neem tree's fruits are very small. neem tree, வேப்ப மரத்துல பாத்தீங்கன்னா you can see fruits, நிறைய பழங்கள் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அது காயா இருக்கும்போது கிரீன் கலர்ல இருக்கும், நல்லா பழுத்துருச்சுன்னா எல்லோ கலரா மாறும். பார்த்திருக்கீங்களா? அதான் சொல்றாங்க, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இட் வில் பி வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கும், ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதை பத்தி சார் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீம் இஸ் a medicinal plant. வேப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மருத்துவ குணம் கொண்டது. அந்த ஃப்ரூட் சொன்னோம்ல, ஸ்மாலா இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்ல இருந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் எடுப்பாங்க. அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டிசைடா வேலை செய்யும். பெஸ்டிசைட்ஸ்னா என்ன? பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த செடிகள் அந்த பூச்சிகள்லாம் வருதுல, அதை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்கு அந்த நீம்ல இருக்கிற ஃப்ரூட் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீம் ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் லீவ் மோர் தென் 200 years. 200 வருஷத்துக்கு மேல அது இருக்க முடியும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீ தான் நீம் ட்ரீ. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீம் ட்ரீயோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நமக்கெல்லாம் சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்து அதை கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு ஆன்டி பாக்டீரியல். அதை நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரீ தான் நீம் ட்ரீ. நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இங்க அந்த நீம் ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Look at the next line. The tamarind gives us pleasant shade. Tamarind tree, புளிய மரம், அது என்ன கொடுக்குது? pleasant shade. pleasantனா enjoyable shade, நிழல் கொடுக்குது. நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஷேட், நிழல் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ tamarind, புளியங்காய் பார்த்திருப்பீங்க. நம்ம ஃபுட்ல எல்லாம் நம்ம புளி யூஸ் பண்றோம்ல, நம்ம ஃபுட்ல டேஸ்டுக்காக அதை நம்ம ஆட் பண்றோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்புறம் அது ஒரு மெடிசனாகவும் நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த tamarind ட்ரீயோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீ. மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த tamarind ட்ரீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ பிளசன்ட் ஷேட் கொடுக்குது, ஒரு மெடிசினல் ட்ரீ, நிறைய விதத்துல நமக்கு யூஸ் ஆகுது இந்த tamarind ட்ரீ. ஓகேவா? Look at the next line. The date's leaf is as sharp as a blade. Dates அப்படின்னா என்ன? பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? சோ பேரிச்சை மரம் தான் சொல்றாங்க. அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குமாமா? ஷார்ப் as a blade.
பிளேடு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், அந்த மாதிரி அதோட லீஃப் ஷார்ப்பா இருக்குமா, கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்குமாமா. ஸோ இந்த பேரிச்சை மரம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்றோம், டேட் சாப்பிட்டோம்னா அதுல அயன் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சரிங்களா? இந்த ட்ரீ வந்து எங்க அதிகமா வளரும் அப்படின்னா ஹாட், அதுக்கு வந்து ரொம்ப ஹாட்டான பிளேசஸ்ல, ட்ரை கிளைமேட்ல தான் அதிகமா வளரும். டெசர்ட் சைடு எல்லாம் அதிகமா இருக்கும். நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத் அங்கெல்லாம் இது அதிகமா வளரக்கூடியது. ஓகேவா? சோ அதோட லீஃப் வந்து பிளேட் மாதிரி ஷார்ப்பா இருக்குமாமா. Look at the next line. The teak tree gives us useful wood. Teak tree அப்படின்னா தேக்கு மரம். நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீ அது. ஸோ அது வந்து இட் கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட், நமக்கு தேவையான மரம் சம்பந்தப்பட்டது, அதாவது அதோடைய வுட் பீசஸ்லாம் நமக்கு நிறைய யூசஸ் கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? bark of teak is used as medicine. அந்த டீக் தேக்கு மரத்தோட பார்க், அந்த மரப்பட்டை இருக்குல்ல, அது வந்து ஒரு மெடிசனா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டீக் வுட், அந்த தேக்கு மரத்தோட அந்த வுட் பீசஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், காட்டு, டேபிள், சேரு, டோரு, இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் போட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம படகெல்லாம் பார்த்திருக்கோம்ல, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த டீக்வுட் ட்ரீ, அதாவது இந்த டீக்வுட் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த தேக்கு மரம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றாங்க the teak tree gives us useful wood. தேவையான வுட் பீசஸ் அது நம்ம கொடுக்குது. அந்த வுட் மூலமா நிறைய திங்ஸ் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Look at the last line. The mango gives us fruit that is good. மேங்கோ ட்ரீனா என்ன? மாமரம். ஸோ அது நமக்கு என்ன கொடுக்கும்? மேங்கோ ஃப்ரூட், மாம்பழம் கொடுக்கும். வெரி டெலிஷியஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல. அதான் சொல்றாங்க the mango gives us fruit. அது நமக்கு ஃப்ரூட் கொடுக்குது. அந்த ஃப்ரூட் பேர் தான் மேங்கோ. அது எப்படி இருக்கும்? டெலிஷியஸா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது இல்லாம மேங்கோ ட்ரீ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்களேன். மேங்கோ ட்ரீல பாத்தீங்கன்னா அதோட லீவ்ஸ் பாத்திருக்கீங்களா? அது ஒரு பயங்கரமான மெடிசின். அதோடைய சீட்ஸ், விதைகள், அதுவும் மெடிசின் தான். அப்புறம் மேங்கோ ட்ரீயோட பட்டை, பார்க், அதுவும் மெடிசின் தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வுட், அதோட மரத்துண்டு இருக்குல்ல, மேங்கோ ட்ரீயோட மரத்துண்டு, அதை வச்சு நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீ தான் மேங்கோ ட்ரீ. அப்புறம் நம்ம மேங்கோ வச்சு சொல்லவே வேண்டாம், நம்ம ஃப்ரூட்டா சாப்பிடலாம், மேங்கோ ஜூஸ் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ல கூட ஃபிளேவராலாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீ தான் மேங்கோ ட்ரீ. ஸோ அதான் சொல்றாங்க gives us fruit. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு மெமரி போமா இருக்கிறதுனால சார் வந்து இதை ஒரு சாங்கா உங்களுக்கு பாடி காட்டுறேன், நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகேவா? லா 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 லா. The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem trees fruits are very small. La 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 la. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. La 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 la. Dear students, இந்த போம் மூலமா ட்ரீஸ் நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். So let us plant more trees and save the earth. Thank you students.